தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்போம். போராட்டம் தொடர்பான கள விவரங்கள் என்ன விஜயகாந்த், விவரிங்க. வணக்கம் மேடம். தூத்துக்குடியில் இயங்கி வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் அந்த என்எல்சி, அதாவது நெய்வேலி என்எல்சி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் போல் இங்கும் வழங்க வேண்டும் என சென்னை நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த ஊதியம் தற்போது வழங்கப்படாததால் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த தூத்துக்குடியில் இயங்கி வரும் என்எல்சி அனல் மின் நிலைய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 21 நாட்களாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 கட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வியிலும் முடிந்துள்ளது. இதனால் அங்கு நாள் ஒன்றுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் தற்போது உற்பத்தி செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஊழியர்களின் போராட்டத்தால் சுமார் 200 மெகாவாட் மின்சாரமே தயாரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய வருகிறது. கிட்டத்தட்ட 1350 ஊழியர்கள் வரை இதில் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். தொடர்ந்து இந்த போராட்டமானது இன்று 21 நாளை எட்டியுள்ளது. 21வது நாட்களாக அந்த என்எல்சி நிர்வாகம் இதுவரை செய்ய கொடுக்க கேட்காவிட்ட காரணத்தினால் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இப்போது இந்த போராட்டமானது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் எட்டியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டாத நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த நிர்வாக தரப்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டால் முழுமையாக, அதாவது அந்த பிளான்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அபாயமும் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த்.